ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, இன்று இப்பொழுது இந்த நாளில் நான் கூறும் இந்த வார்த்தைகளை கேள். ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும். நீ கனவிலும் கற்பனையிலும் கண்டதெல்லாம் நிஜமாகவே நிகழும். நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன் கைகளில் வந்து சேரும். நீ நினைத்து பார்க்காத, சிந்திக்க முடியாத பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். நான் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய். இப்போது கூட எனது இந்த வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வரவில்லை. ஏனெனில் அந்த அளவிற்கு கஷ்டங்களை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்கிறாய். விதி விலக்க முடியாதது. லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும். கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்களையும் கொடுக்கும். தர்மமே தலை காக்கும். மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் விட்டுவிடு. தீங்கிற்கு தீங்கு என்பதை தவிர அதற்கு பதிலாக நன்மையை செய். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். உன் துயரங்கள் நிச்சயம் முடிவிற்கு வரும். அதே சமயம் வேண்டியதும் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. குழந்தையே, தர்ம வழியில் சென்று காத்திரு. எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும். எல்லாம் முடிவுற்ற பிறகே உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். என்ன நடந்தாலும் யாருக்கும் தீங்கு செய்யாதே. நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களும் பாவ புண்ணியங்களாக மாறும். உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்பதை நம்பி வந்த என் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. நீ பயப்படும் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை காப்பேன். ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாய் வாழ்வாய். நம்பிக்கையோடே இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நான் ஒருவள் உனக்காக இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன் என்று சொன்னதையும் நம்பவில்லையா? அம்மா எனக்காக எதுவும் செய்து தர மாட்டார் என்ற முடிவிற்கு வந்து விட்டாயா? என் மீதான நம்பிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே. உன்னை காப்பாற்றவே நான் வந்துள்ளேன். தவிர்த்து விடாமல் இதை முழுமையாக கேள். உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரவில்லை என்று வருந்துகிறாய். பின்பு எப்படி உன் மனதிற்குள் நான் குடிபுகுவேன்? என் அம்மா எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார் என்று நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையால் நீ அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவாய். உனக்கு நடந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்காதே. வந்த போக்கில் அனைத்தும் மறைந்து போகும். நிச்சயம் உன் வாழ்வில் சந்தோஷம் உண்டாகும். குழந்தையே, கழுகை வம்புக்கு இழுக்கும் ஒரு பறவை காகம்தான். ஆனால் கழுகு காகைகளை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுவதில்லை. மாறாக கழுகு உயர உயர மேலே பறந்து செல்லும். அப்போது காகம் உயரச் செல்லும் போது மூச்சு விட சிரமப்பட்டு தானாகவே கீழே வந்துவிடும். அதுபோல நம்முடைய நிலையை கேலி கிண்டல் செய்யும் யாரையும் கண்டு கொள்ளாமல் நம் இலக்கை நோக்கி சென்றால் நம்மை கேலி செய்தவர்கள் எல்லாம் தானாகவே சிதறிவிடும். அதனால் உன் முயற்சியில் இருந்து நீ பின்வாங்காதே. அவர்களுக்காக உன் மனதை ரணப்படுத்திக் கொள்ளாதே. உனக்கு அனைத்து சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னிடம் நான் கூறுவது, உனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே இருப்பவர்களையும் ஏளனமாய் பார்க்காதே. தலைகணம் வரும். உன்னை யாருடனும் ஒப்பிடாமல் நீ நீயாகவே இரு. நிச்சயம் உனக்கு தன்னம்பிக்கை வரும். அப்போதுதான் உன் வாழ்வில் நீ முன்னேற முடியும். அப்போது இந்த பிரச்சனைகள் உனக்கு பெரிதாகவே தெரியாது. நீ உன் முயற்சியிலும் வெற்றியிலும் மட்டுமே கவனம் செலுத்து.
என்னால் முடியாது என்று எதையும் யோசிக்காதே. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். எதையும் உன்னை நெருங்காமல் காப்பேன். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எதை பற்றியும் யோசிக்காதே தங்கமே. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உன்னை பின்னோக்கி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்காதே. பார்த்தால் உன்னால் முன்னால் இருக்கும் பாதையை தவற விடுவாய். உன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் பெரிதாக நினைத்து யோசித்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றாய். அதை தவிர்த்து வா. உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி. உனக்கு வெற்றி கிடைக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடம் இருந்து விலகிச் செல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்தும் அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ வருந்தாதே. அவர்கள் அப்படித்தான். அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று. நீ கண் கலங்காதே. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். என் செல்ல குழந்தையே, நம் வாழ்வில் நிகழும் தருணங்கள் எல்லாம் கஷ்டமும் துன்பமும் இரண்டுமே மாறி மாறித்தான் நிகழும். நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. நல்ல வழியில் நான் அழைத்து செல்வேன். இது உன் அம்மாவின் வாக்கு. என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம், ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன். அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையின் வாழ்வை நல்வழிப்படுத்துவதற்கே என்று புரிந்து கொள். என்றும் துணையாய் இருந்து என் இதயத்தில் அரவணைத்து உன்னை பாதுகாப்பேன். வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும். அவர் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும். அதனால் யார் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை விட்டு நகன்று விடு. இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும். சில உறவுகள் வலி நம்பிக்கை துரோகம் போன்ற பாடங்களை புகட்டும். உன்னை சுற்றி உள்ள தீய சக்தியை அகற்றுவேன். எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டம் உன் வாழ்வில் நெருங்கிவிட்டது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அம்மா இருக்கின்றேன். பயப்படாமல் இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.